ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்களுக்கு பர்மிஷன் வாங்க தெரியாமல் கிடையாது, எங்களுக்கு லெட்டர் எழுத தெரியாமல் தெரியல. இப்போ இந்த இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக, அதாவது கிட்டத்தட்ட 6 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணணுமா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் நாங்கள் போய் பர்மிஷன் கொடுக்கணுமா, ஓவராலாக கொடுக்கூடாது. நாங்கள் பிரச்சாரத்துக்கு தானே போகிறோம், ஓவராலாக தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. கொடுக்க மாதிரி நாங்கள் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை இப்போ அப்ரூவல் வாங்கணும், பொதுப்பணித்துறையிட்ட அப்ரூவல் வாங்கணும், சுகாதாரத்துறையிட்ட அப்ரூவல் வாங்கணும், அந்த லோக்கல் நகராட்சிகிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி 6 டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் அப்ரூவல் வாங்கி திரும்பி கொடுத்தாலும் நீங்கள் வேணால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். தாலுக்கா ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி உங்களோட இது இருக்கு. இது எப்படிங்க இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1 பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. எத்தனை இடத்துல அலைவாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த மேலே போகிறதுக்கு நாங்கள் வந்து ஃபிட்னஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, சேஃப்டி சர்டிஃபிகேட்டு அந்த ஈவெண்ட் நடக்கிறது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணுமா. அதே மாதிரி கலெக்டர் வந்து ஒரு சில அப்ரூவ்ட் லொக்கேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா, அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 15 டேஸ், அதாவது 21 டேஸ்க்குள்ளே 15 to 21 டேஸ்க்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணணுமா, அவங்க 5 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுப்பாங்களாம். ஆனால் இப்போ சேலம் எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாங்களா? இது அனுமதிக்கப்பட்ட இடம், நீங்கள் சொன்ன இடம் 3 நாங்கள் கொடுத்தோம், இதில் நீங்கள் பண்ணிக்கவும் சொன்ன இடத்துலேயே எப்படின்னா, உண்மையிலே நீங்கள் மக்களுக்காகவும் கேர் பண்ணல, இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வளரக்கூடாதுன்ற மக்களை தான் வந்து இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க.